சாப்டர் 11ல எக்ஸாம்பிள் 11.4 சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Two balls are chosen randomly from an hand contains 6 white and 4 black ball. அதாவது என்னன்னா ஒரு ஹேண்ட்க்கு அதில் 6 ஒயிட் பாலும் 4 பிளாக் பாலும் இருக்கும். அப்போ டோட்டலாக எத்தனை பால்ஸ் இருக்குன்னா 10 பால்ஸ் இருக்குது. அதான் ஒயிட் 6 பிளாக் அவுட் 4 அண்ட் டோட்டல் 10. இந்த 10 பாலில் எத்தனை பால் சூஸ் பண்ண போகிறோம்? 2 பால்ஸ் மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? சப்போஸ் தட் வி வின் ₹30 ஃபார் ஈச் பிளாக் பால். அதாவது நம்ம எடுக்கக்கூடிய 2 பாலில் பிளாக் பால் வந்துச்சுன்னா ஒவ்வொரு பாலுக்கும் வந்து என்ன இருக்கும்? இப்போ ஒரு பிளாக் பால் இருந்துச்சுன்னா ₹30, 2 பிளாக் பால் இருந்துச்சுன்னா 30, அப்போ 60ன்றது கிடைக்கும். அந்த மாதிரி இருக்குது செலக்டட். அண்ட் வி லாஸ் ₹20 ஃபார் ஈச் ஒயிட் பால் செலக்டட். சப்போஸ் அந்த 2 ஒயிட் பாலில் வந்து சார் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய 2 பாலில் எதனா ஒரு ஒயிட் பால் கிடச்சிச்சுன்னா நமக்கு ₹20 என்ன இருக்கும்? 20 வந்து லாஸ்ன்றதை சொல்லுவாங்க. அதாவது ₹20 நஷ்டம் கிடைக்கும். இஃப் எக்ஸ் டினோட் அட் த வின்னிங் அமௌண்ட்டு. இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்ன்ற ரேண்டம் வேரியபிள் எதுவாக இருக்கும் சொல்கிறாங்கன்னா வின்னிங் அமௌண்ட், வின் பண்ணக்கூடிய அமௌண்ட்டாக தான் என்னவாக இருக்கும் இங்கே நம்மளோட ரேண்டம் வேரியபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப், அப்போ எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூவெல்லாம் கிடைக்குன்றதை கேட்டிருக்காங்க. செகண்ட் அண்ட் தென் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் இட்ஸ் இன்வர்ஸ் இமேஜ். அப்போ எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூக்கு இன்வர்ஸ் இமேஜ் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுன்றது என்ன சொல்லிருக்கோம்? ரேண்டம் வேரியபிள். ரேண்டம் வேரியபிள்னால் கண்டிப்பாக என்ன வேணும்? சாம்பிள் ஸ்பேஸ் வேணும். அப்போ சாம்பிள் ஸ்பேஸில் எத்தனை இருக்கணுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஒயிட்டு 6 இருக்குது, பிளாக்கு 4 இருக்குது. ஸோ டோட்டலாக 10 இருக்குது. இந்த 10ல் எத்தனை சூஸ் பண்ண போகிறோம்? 2 தான். அதுதான் நம்மளோட என்எஃப்எஸில் இருக்கும். அப்போ என்எஃப்எஸ் = 10C2 இருக்கும். அப்போ அந்த 10C2 எப்படி இருக்கலாம்? 10 × 9 / 1 × 2 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 5 × 9ன்றது 45 இருக்குது. அப்போ என்எஃப்எஸ் எவ்வளோ இருக்கும்? 45 இருக்குது. 45 இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க? எக்ஸுன்றதை நம்ம என்ன சொல்கிறோம்? எக்ஸ் டினோட் வின்னிங் அமௌண்ட்டுன்றதை கொடுத்துருக்காங்க. அப்போ வின்னிங் அமௌண்ட் எப்பப்பெல்லாம் கிடைக்கும், எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்குன்றதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 பால் சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த 2 பாலுமே நமக்கு பிளாக்காக இருந்துச்சுன்னா என்ன வரும்? எக்ஸ் வந்து 2மே பிளாக்காக இருந்துச்சுன்னா பிளாக் பால் கிடச்சிச்சுன்னா என்ன சொல்லியிருந்தோன்னா ₹30 வின்னுன்றதை கிடைக்கும். அப்போ ஒரு பாலுக்கு 30, 2 பால் இருக்குன்னா 30 + 30 = 60ன்றது கிடைக்கும். அடுத்தது செகண்ட் ஆப்ஷன் என்னது? ஒரு பிளாக் பாலும் ஒரு ஒயிட் பாலும் கிடைக்கும். அப்போ பிளாக் பால் கிடச்சிச்சுன்னா ₹30 லாபம் வின்னு, அண்ட் தென் ஒயிட் பால் கிடச்சுன்னா 20 லாஸ். அதனால 30 - 20 லாஸ்ன்றதுனால மைனஸில் போட்டிருக்கோம். அப்போ 30 - 20ன்றப்ப 10 கிடைக்கும். சப்போஸ் அடுத்த ஆப்ஷன் என்னதான்? ரெண்டுமே ஒயிட் பாலில் இருக்கக்கூடிய ஆப்ஷன். அப்போ 2மே ஒயிட் பால்னால் நமக்கு என்ன வரும்? -20 -20. அப்போ டோட்டல் என்ன வரும்? -40 கிடைக்கும். அப்போ நம்மளோட ரேண்டம் வேரியபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 60, 10, -40. இதுதான் நம்மளோட எக்ஸோட வேல்யூ. அதாவது -40, 10, 60 தான் நம்மளோட எக்ஸோட வேல்யூ ரேண்டம் வேரியபிள். இப்போ இந்த ரேண்டம் வேரியபிளுக்கு இமேஜஸ் பார்க்கும்போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்லுங்க? எக்ஸ் = -40. -40 எப்போ கிடைக்கும்? 2மே ஒயிட் பாலாக இருக்கும்போது கிடைக்கக்கூடியது. 2மே ஒயிட் பால்னா என்ன அர்த்தம்? எத்தனை ஒயிட் பால் இருக்குது? 6 ஒயிட் பால். அப்போ 6C2. அப்போ அந்த இடத்துல பிளாக் பாலே வராது. அதனால 4C0 போடணும். 6C2 எப்படி எழுதுனா 6 × 5 / 1 × 2 போகிறோம். 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3. 4C0வோட வேல்யூ என்னது? 1 இருக்குது. அப்போ 3 × 5 = 15ன்றது கச்சிரும். அடுத்தது எக்ஸ் வந்து 10ன்றது இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ் = 10. எக்ஸ் = 10 எப்போ கிடைக்கும்? ஒரு ஒயிட் பால் ஒரு பிளாக் பால் இருக்கும்போது. அப்போ அதை எப்படி எழுதலாம்? 6C1. அதாவது 6 ஒயிட் பால்லேருந்து ஒரு பால் சூஸ் பண்ணுறோம். அடுத்து 4 பிளாக் பாலில் இருந்தும் ஒரு பால் சூஸ் பண்ணுறோம். அதனால 6C1 × 4C1. இப்போ 6C1ஓட வேல்யூ என்னது? 6. 4C1ஓட வேல்யூ என்னது? 4. 6 × 4 என்னது? 24ன்றது கிடச்சிடும். அடுத்து எக்ஸ் = 60. 60 எப்போ கிடைக்கும்? 2மே பிளாக் பாலாக இருக்கும்போது கிடைக்குன்றதை சொல்லியிருக்கோம். அப்போ 2மே பிளாக் பால் என்னது? 6C0 × 4C2. ஏன்னா ஒயிட் பாலே அந்த இடத்துல இருக்காது. அதனால 6C0. 2மே பிளாக் பால்னால 4C2. 6C0ஓட வேல்யூ 1. 4C2ஓட வேல்யூ என்னது? 4 × 3 / 1 × 2ன்றது இருக்கும். இதை கேன்சல் பண்ணினா 6ன்றதை கிடைக்கும். இப்போ வேல்யூ ஆஃப் த ரேண்டம் வேரியபிள். வேல்யூ ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் என்னது? 60, 10, -40ன்றது. 60, 10 60, 10 -40. இப்போ 6க்கு நேரம் என்ன கிடைக்குது? 6. அப்போ 6ன்றது இன்வெர்ஸ் பாயிண்ட் இமேஜ் என்னன்னா 6. அப்புறம் 10க்கு நேரம் என்ன வேல்யூ கிடைக்குது? 24. அதனால 24.
மைனஸ் 40க்கு நேரம் என்ன இருக்குது 50. ஸோ மைனஸ் 40க்கு நேரம் 15 கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும். 6 + 24 என்ன வரும் 30. 30 + 15 45. 45 கிடச்சிதா? இந்த 45 எங்கே இருக்கணும் நமக்கு? NF(s)ஓட வேல்யூ என்ன இருக்குது 45ன்றது கிடச்சிச்சா? அப்போ NF 45க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். தேங்க்யூ.